மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் 108 நாமாவளியில் சேத்திரபாலய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் தை மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தன காப்பு சார்த்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி அகோரமூர்த்தி கால பைரவருக்கு சிறப்பு ஹோமம், அபிஷேகங்கள் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், விபூதி போன்ற பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு 8 தீப்பந்தங்களுக்கு நடுவில் காட்சியளித்தார். தமிழகத்திலேயே மயானத்தை நோக்கி நிற்கும் பைரவர் திருத்தலமாகும். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பைரவருக்குரிய தயிர் சாதம், புளியோதரை, வடை, சுண்டல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாமக்கல், ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் பழனி சாலையில் செல்லாண்டியம்மன் கோவில் தெரு உள்ளது. இங்கு அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா 7 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட திருவிழா கடந்த ஜனவரி 20 சாமி சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா துவங்கியது. பிப்ரவரி 3ஆம் தேதி நள்ளிரவு அம்மன் கரகம் ஜோடிக்கப்பட்டு இரவு முழுவதும் வான வேடிக்கை, கரகாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதையடுத்து வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூந்தேரில் அம்மன் எழுந்தருளி நகர்வலம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம், தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தினந்தோறும் மண்டகப்படிதாரர்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திருவிழாவின் இறுதி நாளான திங்கட்கிழமை இரவு செல்லாண்டியம்மன் கோவில் தெரு சக்திவேல் குடும்பத்தார் சார்பாக தெப்ப திருவிழா நடைபெற்றது. இதில் செல்லாண்டியம்மன் காமாட்சியம்மன் அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த ஜனவரி 26ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி நிறைவு பெற்றது. தைப்பூச திருவிழா நிறைவு பெற்ற பின்பு வருவது எடப்பாடி பருவத ராஜகுல மகாஜன காவடியாகும். எடப்பாடி, சின்னமணலை, புதூர், வெள்ளாண்டி, வலசு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளன்று காவடி எடுத்து குவிவது வழக்கம். இவர்களுக்காக நேற்று பழனி கோவிலில் சுமார் 15 டன் பஞ்சாமிர்தம் இவர்களாலே தயாரிக்கப்பட்டது. இன்று சண்முக நதியில் மற்றும் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பழனிக்கு கிளம்பியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில் மயில் காவடி, இளநீர் காவடி என எடுத்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் போக்குவரத்தை வேறு வழிகளில் மாற்றிவிட்டனர். இவர்கள் இன்று மலைக்கோவிலில் இரவு தங்குவது குறிப்பிடத்தக்கது.